வணக்கம் நண்பா. உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து வேலை வாய்ப்பு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தகுதி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வேகன்சி எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம். ஜேஆர்எஃப் அண்டு தொழில்நுட்பம் கற்பித்தல் உதவியாளர், அங்கே வந்து டீச்சிங் பண்ணுறதுக்காக அசிஸ்டண்ட்டு உதவி பேராசிரியருங்க மாதிரி அவங்களுக்கு வந்து டீச்சிங் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. எவ்வளோ வேகன்சின்னு பார்த்திங்கன்னா 32 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான சம்பளம் நம்ம வந்து பார்க்கலாம். சம்பளம்னு பார்த்திங்கன்னா ஜேஆர்எஃப் ஆசிரியர் உதவியாளர் இவங்களுக்கு வந்து 2 கேட்டகரிக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாதம் 20,000 முதல் 55,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸாக தெரியும்னா நான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து என்னென்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஜேஆர்எஃப் கற்பித்தல் உதவியாளர் இதுக்கு வந்து பார்த்திங்களா ஏதேனும் ஒரு டிகிரி நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்இ, எம்டெக்கு, பிஹெச்டி இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் படிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட்டுக்கு இதுக்கு வந்து மென்ஷன் பண்ணல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 20 ஏஜுக்கு மேலே இருக்கிறீங்க எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு 20 ஏஜுக்கு மேலே தான் டிகிரி அந்த மாதிரி முடிக்கிறதா இருக்கும். அது பார்த்திங்கன்னா எம்எஸ்சி, இந்த எம்டெக், எம்இ, எம்டெக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 24, 25 ஏஜுக்கு போயிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிஹெச் இல்லைன்னா ஒரு 25 வயசு அது மேலே போயிடும். அதனால் நீங்கள் வந்து 20க்கு மேலே நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாவே இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு வச்சுருக்காங்க பார்த்திங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நேர்காணல் தான் சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வோ எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து டேரெக்டாக இன்டர்வியூன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்காக நீங்கள் வந்து இப்போயே உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேட்டு சொல்லலாம். அந்த டேட்டில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஜாப்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 100, 200 அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும்தான் இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கேட்டகரிக்கு இல்லை, மீதி எல்லா கேட்டகரிக்குமே இல்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அப்ளை பண்ணணுன்னா விண்ணப்பதாரர் நேர்முக தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் வந்து டேரெக்டாக இன்டர்வியூக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று அறிவிப்பு எதிர்க்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய் வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டுக்கு போகும். அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எந்த தவறும் இல்லாமல் விண்ணப்பத்தை நிரப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பத்தை எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்கள் வந்து கரெக்டாக அனுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபைனலாக நீங்கள் முடிக்கும்போது ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அல்லது தப்பாக்குதான்னு ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு தான் அடுத்து நீங்கள் வந்து எந்த ஒரு அப்ளிகேஷனாக இருந்தாலும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி படியும் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதோட என்னைக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டு என்னென்ன இருக்குது எல்லாம் நீங்கள் படித்ததுக்கான எல்லா சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே ஒன்ஸு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது என்ன பேர் கடைசி டேட்னு பார்த்திங்கன்னா 23/12/2024 சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டேட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் தான் ஆகும். அதுக்கு மேலே எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ரெக்கமெண்டு எந்த ஒரு முறையில் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணிங்களா உங்களை வந்து ரிஜெக்ட் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் தொடங்கும் தேதி இது வந்து பார்த்திங்கன்னா 16/12/2024 இந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வந்து இப்போயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இப்போயே வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 16/12/2024 23/12/2024 அதுக்குள்ளே வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து முன்னாடியே எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. 16ஆம் தேதி வந்த உடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் இருக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் வந்து அட்ரஸ் இருக்குது. அந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் போஸ்ட் மூலிமா வந்து லாஸ்ட் டைமில் அனுப்புனீங்களா அது கரெக்டாக போய் சேராது. அதனால் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முன்னாடியே வந்து அனுப்பிவிடுங்க.